தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரிகளை அழிக்கும் முறை. இந்த எதிரிகளை அழிக்கும் முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எதிரிகளை அழிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய காலத்து முறை, ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. 100க்கு 100 கண்டிப்பாக வேலை செய்யுங்க. இது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தருக்கு நம்ம எதிரிகளுக்கு மட்டும்தான் இதை செய்யணும். தேவையில்லாத நம்ம மற்றவங்க மேலே போறாமல் பிச்சரப்பில் எதாவது செஞ்சாலும் நம்மளுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். விளைவுகள் அதை விட பாதிப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப உஷாராக பண்ணணும். நம்மளுக்கு எதிரிகளாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கின்னு இது என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் செய்யணுங்க. அமாவாசை நாளில் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே செய்யணும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கின்னு, அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஆண் உருவம், ஆணாக இருந்தால் ஆண் உருவம், பெண்ணாக இருந்தால் பெண் உருவம். நம்ம எதிரி ஆணாக இருந்தால் ஆண் உருவம், பெண்ணாக இருந்தால் பெண் உருவம். அதை நம்ம எலுமிச்சம்பழத்தில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கின்னு அந்த வரைஞ்சிக்கின்னு நம்ம அந்த அந்த கீழே அந்த தலைக்கு மேலே, காலுக்கு கீழே, இந்த கை சைடில் இந்த எல்லா பக்கமும் அந்த பொம்மையை சுற்றி பார்த்திங்கன்னா பேர் எழுதணும். அவங்களுடைய பேர் எழுதிட்டு, நம்ம முள் இருக்குதுல்ல, வேலை முள், அந்த வேலை முள்ளால் எந்த இடத்த நீங்கள் தாக்கி எந்த எண்ணத்தோடு கொடுத்துறீங்களோ அந்த எண்ணத்தில் அது போய் அவங்களுக்கு செய்யும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தலை மேலே குத்துனீங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாத பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவான். இப்போ வயிற்று பகுதியில் குத்துனீங்கன்னா வயிறு வலி சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டு விழுந்துருவான். கை மூட்டு இந்த மாதிரி பகுதியில் கொடுத்துனீங்கன்னா கை கால் வராது விழுந்துருவான். கண் பகுதியில் கொடுத்துனீங்கன்னா கண் மங்கல் ஆகிடும், கண் தெரியாது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உடம்புல ஏகப்பட்ட நோய்ங்க வந்துடும். எங்கே போனாலும் அவனுக்கு சரியாகாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி எதிரிக்கு பலவிதமான தொல்லை நம்ம திரும்பி நம்மக்கிட்ட அவன் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இவனால் நம்மளுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இவன் இல்லாத இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு மட்டும்தான் இது கையாளணும். எடுத்த உடனே கையாண்டிங்கன்னா ரொம்ப தப்பாகிடும். நான் சொல்லிட்டேன், பார்த்து உஷாராக பண்ணணும். இது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதிரியோட தலைமுடி இருந்தால் அந்த முள் எங்கெங்கெல்லாம் குத்துறீங்களோ அந்த முள் எல்லாத்துக்கும் அந்த தலைமுடி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை, தலைமுடி இல்லை, துணி இருந்தாலும் துணி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைன்னா காலடி மண் இருந்தால் காலடி மண் அது மேலே போட்டு ஒரு கோழி ஒன்று பலி கொடுத்து அவன் பேரில் உருவேற்றி தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், சிகப்பு கலர் பூ இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட்டு வச்சு ஏதாச்சும் ஒரு கருவாடு இந்த மாதிரி ஒரு படையல் ஒன்று வச்சு உருவேற்றி ஒரு சாராயம் சுருட்டு வச்சு உருவேற்றி என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேர் வருது இல்லை, இப்போ எதிரியோட பேர் என்னவோ அவர் பேரை சொல்லி இன்னார் மகன் இன்னார் நசி நசின்னு போட்டிங்கன்னா அதுதான் மந்திரம். இந்த நசி நசின்றது தான் அவனை மந்திரமே, இதுதான் நசி நசின்றது தான் மந்திரம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது அவன் பேரை சொல்லி உருவேற்றி ஒரு 21 முறை இல்லை ஒரு 108 முறை உருவேற்றி அந்த சுடுகாட்டில் இறந்தவங்களோட சமாதி காலை கீழே புதைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவங்க கதை. ரெண்டாவது அவன் தலை தூக்கவே முடியாது, எழுந்திரிக்க முடியாது, உடலில் நோய்வாய்ப்பட்டு போயிடுவான். அவனுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகினே இருக்கும். ரெண்டாவது அவன் நம்ம பக்கம் வரமாட்டான். எதிரிகளிலேருந்து விடுபடுறதுக்கு இதுதான் ஒரே வழி. இதில் எந்த வித சந்தேகமே வேணாங்க. 100க்கு 100 கண்டிப்பாக அடிபடும். ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்து முறைகள். எந்த வித சந்தேகமும் வேணாம். எதிரி உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அடியோடு அடியாக அழிஞ்சு போயிடுவான். ரெண்டாவது அவன் உங்களை உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாலே அவனுக்கு அடிபட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. மனசில் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கடவுள் துணையோடு எல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க. முக்கியமாக இது நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அது பலிக்கும். இது ரொம்ப இதை சொல்லி பல பேர் நல்லா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் செஞ்சும் பார்த்துருக்குறோம். சரிங்களா? எந்த வித சந்தேகமும் வேணாம், நம்பிக்கையாக செய்யலாம்.
அடுத்த வீடியோவில் இது போன்ற அடுத்த வீடியோக்களில் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்னும் போடுறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.